ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக சொல்கிறேன் போகிற வழியில். அதை சொல்கிறேன். நான் போகிற வழியில் நம்ம தம்பி வேறு சங்கடப்படுற வழி போயிட்டு அப்படியே பஸ் வருது பின்னாடி. நமக்கான பஸ்ஸு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வர ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகிறோம் கைஸ். ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு இப்படியே நம்ம ஜிஹெச் நோக்கி கிளம்ப ஜிஹெச்லாம் வந்து இருக்குது. நம்ம பேபியை பார்க்க போகிறோம். என்னோட புள்ளி குழந்தை கிளம்பிருக்கு கைஸ். அதை பார்க்கலாம். பிறந்திருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம போகிற வழியில் அப்படியே பேக் கேமரா வழியாக வியூ பார்த்துட்டு போகலாமா? ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம ஜிஹெச் என்ட்ரு ஆயாச்சு. நேராக என்டர் ஆகிட்டு இப்போ நம்ம பிரசவ வார்டு, அதாவது இந்த வார்டுக்குள்ளே போக போகிறோம். யாரு ஃபோனில் யாரா சம்பாதிக்கிறா? ஃபோனில் சும்மா வீடியோ போடுறது இதெல்லாம் நான் சும்மா ஆரம்பம் கூட இல்லைடா. ஒரு பைசா ஆகிறாது இதுலாம். சும்மா ஏதோ பேசிட்டு அப்படியே வரேனே. வீடியோ போடுவோம், நமக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுனாலே இப்போ இந்த மாதிரி வண்டியிலே ஊட்டிடுவாங்க. டெலிவரி நார்மல் டெலிவரி எல்லாருமே திறந்தாச்சு. பார்ப்போம். ஓப்பனில் மணி 1 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ விசிட்டிங்காக வர நம்ம நேரக்காக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் பேபியை. அங்கே ஒருத்தர் மாடியில் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கனால மாடியில் துணி காய போடுறாங்க. எது துணி காய போடுறாரா? நீங்களாம் இடம்லாமே அங்கே போகிறாரு. வா சாப்பாடு அப்போ வாங்க போயிருக்கோம். வந்தாச்சு. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பேபியை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் அவ்வளோ வீடியோ எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம் காய்ஸ். நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அதைப்பா எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வீடியோ கொடுத்து அம்மா அப்பா பார்க்குறாரு. ஸோ ஓகே, நம்ம பேபி இப்போ வெளியே வரப்போகுது. எங்கள் அம்மா தூக்கிட்டு வராங்க. ஸோ பார்ப்போம். உள்ளே போக முடியாது நம்ம வார்டுக்குள்ளே. வேறு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அம்மா குழந்தைய தூக்கிட்டுறாங்க. நம்ம பார்ப்போம். ஓகேயா, பார்க்கலாம் பேபி எப்படி இருக்காங்க. பேபி நம்ம குழந்தைய நம்ம அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ வந்தாச்சு நம்ம பேபி. இருக்குது கையில். என்ன பேபி சொல்கிறேன் எவ்வளோன்னு சொல்லி பண்ணுவா. கூசாத நம்ம போயிட்டு பேபியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ திரும்ப வர வழியில் நம்ம அம்மாச்சிகளை யாரோ தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க. அவங்க பார்த்து பேசிட்டு வழியில் நம்ம பூ மார்க்கெட்டுக்கு தான் பாருங்க. எப்படி தெரியவா தெரியுது பார்த்தீங்களா? நம்ம டிஎஸ்பி படம் எடுத்த பூ மார்க்கெட். ஸோ நம்ம ஒருத்தர் மீனாட்சி கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டே சும்மா நிற்கிறோம். பாருங்கள், திண்டுக்கல் கடை வீட்டிலாம் நம்ம இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கார் நிற்கிறத போயிடலாம். வா, நேரம் போயிருக்கலாம். வா, எல்லாரும் பயந்துட்டு இருக்க நேரத்தில் அதையே நம்ம அப்படியே ஹோட்டலில் பார்த்துட்டு சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறீங்க. நம்ம சாப்பிடலாம் போலீங்க. நேராக கிளம்பியாச்சு. நேராக போகலாம். நம்ம தம்பி செருப்பு கேட்டாப்புல, செருப்பு வாங்க போகிறோம். நம்ம பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நேராக நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் நம்ம தம்பி செருப்பு கேட்டாப்புல, செருப்பை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நேராக நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி நம்ம ஊருக்கு போகிறோம். பேபியை பார்த்தாச்சு. பேபி உங்களுக்கு காட்டினதுல எனக்கு சந்தோஷம். பேபியை பார்த்தது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷம். நன்றி. ஓகே, நம்ம தம்பியோட செல்லுக்கு எனக்கு செருப்பு எடுக்க வந்திருக்கோம். செருப்பு அடிச்சு
போய் ஊருக்கு